Hello, myself Syed, working in Micropod Orthopedics since 2 years as a Deputy General Manager. I look after India business and neighboring countries. Okay, so it's Micropod is a global company, and we have innovations and technologies launched since 1998. The knee which Dr. Vetri is using is a Evolution medial pivot knee. Has a 28 years of rich experience in proven clinical research and proven clinical outcomes, and has a 98.8% of survivorship at the end of 17 years. And it's very proven in the patient satisfaction as well. The highest satisfaction in this implant that we have seen is 95% versus 73 and 76% with other traditional designs. And so as Dr. Vetri said, this knee is a different concept which actually made on the philosophy that allows the patient to have the natural movement and the stability of the normal human knee. So it's a ball and socket joint which help articulation more natural feeling, and when especially the surgeon does the surgery to the patient and patient walks in the stairs, get down or the stairs climbing, they don't see this paradoxical or instability of compared to other traditional designs. And that's where with the patient satisfaction and the kind of stability, the patients are really happy. And thanks to Dr. Vetri, who was have a remarkable milestone of 300 surgery, that what we are celebrating today. So what are the researchers? The Micropod Orthopedics is from Arlington headquarters, USA. It's available, its presence in across the 100 countries. To name few, it's across USA, across the Europe, Germany, Belgium, Amsterdam, and Italy. We also have in Asia, it's there in China, Japan, Australia, New Zealand. And recently we have launched in South Asia, that includes India, as well as Bangladesh and Sri Lanka and Nepal. Yeah, sure. First of all, good afternoon and அனைவருக்கும் வணக்கம் நன்றிகள் வந்ததுக்கு. ஸோ என் பேர் டாக்டர் வெற்றி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதுலேயும் முழங்கால் மூற்றோட ஸ்பெஷலிஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 வருஷமாக வெறும் மூற்று பற்றி மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து என்னென்னா ஒரு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை சர்ஜரின்றதுலேருந்தா காமனாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஆனால் அதில் வந்து சில டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஸோ அதனால் இயற்கை முட்டி எப்படி பாதுகாக்கணும், இல்லை இயற்கை முட்டி மாதிரியே எப்படி இந்த சர்ஜரி பண்ணணுன்றது தான் ஓவராலாக இதை வந்து ட்ரை பண்ணிட்டு எடுத்துருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருடங்களாக இது வந்து கீனமேட்டிக் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு முறை, அதாவது இயற்கை முட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் இந்த சர்ஜரி மட்டும் பார்த்தாது, அதோட கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை முட்டி மாதிரியே வேலை பார்க்குற இம்ப்ளான்ட்டை சேர்க்கும் போது பேஷண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 95-98% மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோபோர்ட்ன்ற கம்பெனி தான் வந்து இதை முதல் முறையாக உலகத்தில் வந்து மீடியல் பிவட்டிங் நீன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஏன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு இயற்கை முட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆல்வேஸ் ஒரு கோலாகவே வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாக அதான் என்னோட பேஷனு, ஒரு இயற்கை முட்டி எப்படி கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்ததுலேருந்தே பீன் யூஸிங் இந்த மீடியல் பிவட்டிங் நீ, அதுதான் வந்து ஒரு இயற்கை முட்டி எப்படி எக்ஸாக்டாக மடங்கி நீட்டுன்றது 2005 நடந்த ஸ்டடீஸ் எல்லாம் வச்சு ஈஸியாக அதே மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் வந்து இருந்திருக்கு. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுற இம்ப்ளான்ட்லாம் ஆல்மோஸ்ட் 1970s இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இருக்கு. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னன்னா எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா நல்ல ரெக்கவரிங்கிறது நல்லா மச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் லிட்டரலாக இது டே கேர் சர்ஜரி மாதிரி ஆயிடுச்சு, கேட்ராக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ் வாக்கர் யூஸ் பண்ணுற நீட் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. லிட்டரலாக 2-3 days தான் யூஸே பண்ணுறாங்க வாக்கர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரிக்கு அப்புறம் யூஸ்வலாக இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலே பேஷண்ட்ஸ் வந்து 2 முக்கியமான விஷயத்தை நினச்சி பயப்படுவாங்க. ரொம்ப வலி இருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆகணும். அது இப்போ இல்லை, பெயின் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சிரமப்படுத்துற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் பற்றி இப்பெல்லாம் பார்க்கணும். வெறும் சர்ஜரி பண்ணாங்க, வெறும் வீட்டுக்குள்ளே நடக்கிறாங்கிறதுக்காகவே இந்த சர்ஜரி பண்ணல, நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் போகிறதுக்கான உள்ள இது இந்த இம்ப்ளான்ட்ல பண்ண முடியும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும் போது நல்லா மாடிப்படி ஏறி இறங்குறது, ஒரு மேடு படத்தில் நடக்கிறது, எப்போ இருந்தாலும் ஒரு தடுமாற்றம்லாம் கொடுக்காம நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்ட் தான் ஹெல்ப் பண்ணும்.
பேஷண்ட்ஸ் நல்லா ட்ரெக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக இந்த மாதிரி மவுண்ட் கைலாஷ் போகிறது, இல்லை போய் சின்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, இந்த அளவுக்கு கூட இந்த சர்ஜரி பண்ணி இந்த டெக்னிக் அண்ட் இந்த இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணும்போது பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1500 சர்ஜரிஸ் மாதிரி இப்போ இருக்கு இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3000+ இந்த மாதிரி போயிட்டு. சார் ஒரு கொஸ்டின், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் இந்த சர்ஜரி பண்ண முடியும்? இந்த சர்ஜரி எஸ்பெஷலி யாராவது எல்லாத்துலையும் இந்த த்ரெஷ்ஹோல்டு மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் லைக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ஹார்ட்டில் ரொம்ப அதிகமான அடைப்பு இருக்குது, இல்லாட்டி சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, HbA1cன்னு ஒரு மார்க்கர் சொல்லுவோம், அது 9-10க்கு மேலே இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கிட்னிஸ்லாம் ரொம்ப புவராக ஃபங்க்ஷன் ஆகுது, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மேபி இந்த சர்ஜரி பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹையர் சைட்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னோவேஷன்ஸ் இந்த கம்பெனி வேற ஏதாவது சர்ஜரி வந்து லைக் மூட் அறுவை மாதிரி இது பெட்டரான வேற ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, வேற பார்ட்ஸ்? இப்போதைக்கு இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரீசன்ட் பயோமெக்கானிக்ஸில் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெத்தட் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த இம்ப்ளான்ட்லையுமே இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு. ஃபேஸ் நிறைய பண்ணிருக்கேன். டஃபஸ்ட் சர்ஜரி என்ன, எக்ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டெக்னிக் பண்ணதுலே இந்த டெக்னிக் கம்ப்ளீட்டாக மாறினது வந்து என்னன்னா, சர்ஜரிஸ் ரொம்ப ஈஸியர் ஆயிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். முன்னாடி பண்ணுற ட்ரெடிஷ்னல் முறையில் எல்லாரோட காலை எக்ஸாக்டாக பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ணுறது, ஏன்னா அவங்களோட இயற்கை முட்டிலாம் மாத்திரம் இல்லை. ஸோ அதனால என்னன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரி, இன்னும் டிஃபிகல்ட் ஆகும். ஒரு தப்பு இன்னொரு தப்பு கொண்டு வரும், இன்னொரு தப்பு கொண்டு போயிடும். அதனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்ஜனுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட் சார். பேசிக்காக எதோ டிஃபிகல்ட் சொல்கிறோம்னா, வளைவுன்றது கண்ணாமலான் இருக்கும். அதான் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஊர் வளைவெல்லாம் வந்து வெளிநாட்டில் பார்த்துருக்கே மாட்டாங்க சர்ஜன்ஸ். 40 டிகிரி 45 டிகிரி வளைச்சிட்டு வருவாங்க. லிட்டரலாக தேய்மானம்ன்றது ஜவ்வு போனால் தான் தேய்மானம் சொல்லுவோம். அவங்களாம் எலும்பே கரைச்சிடுவாங்க நடந்து. ஸோ அந்த அளவுக்குலாம் வருவாங்க. ஸோ அதில் பழைய டெக்னிக்கில் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ இந்த டெக்னிக்கில் இட்ஸ் மச் ஈஸியர். ஏன்னா அவங்க இயற்கை முட்டி எந்த டைரக்ஷனில் இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கும்போது அந்த இது வந்து இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அவங்களோட லாங்கிவிட்டி, ஆப்வியஸ்லி எனக்கு இப்போ லாங்கிவிட்டின்னு பேசுவோம். லாங்கிவிட்டினா எவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த சர்ஜரி இந்த பர்டிகுலர் டெக்னிக் ஆரம்பிச்சது 2.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2.5 வருஷத்தில் இவங்களும் இப்போ யூஸ்வலாக இந்த டிஃபிகல்ட் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ரெக்கவர் ஆவாங்க. இம்ப்ளான்ட் வந்து இன்னும் ஹையர் அண்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணணும். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவான மெட்டல்லாம் ஆட் பண்ணால் தான் அதுக்கு அந்த எலும்பில் பொருத்த முடியும். இதில் அது மாதிரி கிடையாது. இந்த பிரைமரி இம்ப்ளான்ட் வச்சே பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, திரும்பி அந்த மூவ்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி வந்தாலும் ஒரு நார்மலாக வந்து அவங்க பேஷண்ட் எப்படி ரெக்கவர் ஆவாங்க, ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு 2.5 வருஷம் வரைக்கும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை இந்த ரொம்ப டிஃபிகல்ட் சர்ஜரிஸ்லையுமே. அதான் அது பேர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஃபுல் நல்லா மூட்டு மாற்று தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரோலே கிடையாது. இதாக இருந்தால் 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். மூட்டு மாற்று தேய்மானத்தை 4 ஸ்டேஜாக பிரிக்கும். முதல் 2-3 ஸ்டேஜுக்கெலாம் மேக்ஸிமம் போனால் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை அப்போ தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் இல்லாட்டி இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபோக்கல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக ஒரு கார்ட்லேஜ் அந்த வளர்ப்பு தன்மையில ஒரு இடம் மட்டும் ஒரு ஒரு புளி மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி கீபோர்ட் சர்ஜரி. தேய்மானம் நல்லா ஃபுல் முழங்கால் மூட்டே தேஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ வந்து கீபோர்ட் சர்ஜரிக்கு ரோலே கிடையாது. அது அப்சல்யூட்லி கான்ட்ராண்டிகேட்டட். இன்னும் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெயின்லேருந்து சஃபர் ஆகும். ஸோ அதுக்கு ரோல் கிடையாது. இது வந்து வில் பி டன் ஓப்பன் சர்ஜரி தான். இது பண்ணால் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு விதம் அதான் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு மாதிரி பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு அந்த ஃபர்காட்டன் ஜாயிண்ட்னு சொல்லுவோம்ல, இயற்கை முட்டி மாதிரியே எனக்கு தெரியல, ஒரு இயற்கை முட்டி மாதிரியே இருக்கு, நான் சர்வீ சிகிச்சை பண்ணதே மறந்து போயிட்டேன்னு சொல்றது டெஃபினட்டா கம்மியா இருக்கும். ஒரு மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஏதாவது படி ஏறி இறங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுல இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்தடுத்த கால் வச்சு நிறைய பேர் பார்ப்பாங்க சர்ஜரி பண்ணி நான் இன்னும் நல்லாவே பண்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இன்னும் நுணுக்கமா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கால் வச்சு இறங்குறாங்களா, இல்லை ஒரு கால் வச்சு இறங்குறாங்களா, இப்படிலாம் பாத்தீங்கன்னா அதுலலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். தென் அந்த பழைய இதுலலாம் பண்ணும். இப்பெல்லாம் லிட்டரலா அடுத்தடுத்த கால் வச்சு இறங்குறதுலாம் நிறையவே பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அந்த இம்ப்ளான்ட் வந்து நல்ல ஸ்டேபிள் இம்ப்ளான்ட் போடும். Approximately 60 minutes. சாரிங்க, கவர்மெண்ட் கரெக்ட். ஆமா, இது எல்லாத்துலயுமே வரும்.
நிறைய கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாருக்கும் Thank you. ஓகே ஷூர் தேங்க்யூ சார்